வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி. தனுசு ராசியில 3 நட்சத்திரங்கள் வருது. மூலம், பூராடம், உத்திராடம். காலபுருஷனுடைய 9ஆம் வீட்டுக்கு சொந்தமான தனுசு ராசி. குரு பகவான் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய தனுசு ராசியில கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் வருது. உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் வரிசையில தனுசு ராசியை பார்க்க போறோம். இதுதான் டாபிக். சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2024. சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். கும்பராசியில் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை வக்ரமடையக்கூடிய சனி பகவான், அது தனுசுக்கு 3ஆம் இடம். சனி என்னதுக்கு வக்ரம் ஆகணும்? வக்ரம் என்ன? ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கிரகம் சுத்தும்னா அது வக்ரம். ரெட்ரோகிரேடு அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க. சூரியனை அப்பிரதட்சணமாக சுத்துவது, வலது பக்கமா போய் இடது பக்கம் வெளியே வருது, அது வக்ரகதின்னு சொல்லுவாங்க. எந்த கிரகமே வக்ரகதி அடையும் போது தன் இயல்புத்தன்மைக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை செய்வார்கள். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யணும், அவங்க வக்ரகதி அடைகிறாங்கன்னு சொன்னா அதீத கெடுபலன்களை செய்வார்கள். அதுவே ஒரு கிரகம் உங்களுக்கு கெடுபலன்களை செய்ய வேண்டும், வக்ரம் அடைகிறார்னா அதீத நல்ல பலன்களை செய்வார்கள். இதுதான் வித்தியாசம். அந்த வகையில தனுசு ராசி என்பவர்களுக்கு 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான். சனி பகவான் தனுசு ராசி நேயர்களுக்கு யாரு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி சமக்கிரகம். எல்லாரும் நினைக்கிறாங்க குருவும் சனியும் எதிரிகள்னு. கிடையாது. குரு பகவானும் சனி பகவானும் நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது, சம அளவில் பார்க்கப்படக்கூடிய கிரகம். அப்படின்னா என்ன சார்? ஒவ்வொருவருடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகம், தனுசு ராசி நேயர்களுடைய பிறவி ஜாதகத்துல குருவும் சனியும் எந்த பாவங்களில், எந்த ஆதிபத்தியங்களில், எந்த மாதிரி கனெக்ட் ஆறாங்கன்றதை வச்சுதான் குருவும் சனியும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எதிரியா நண்பனா அப்படிங்கிறது முடியும். இப்ப குருவும் சனியும் பகை கிரகமும் நட்பு கிரகமும் ரெண்டுமே சொல்ல முடியாது. திருப்பதியில போய் மொட்டை அடிச்சது யாருன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடும். சனி பகவான் இயல்பில் எந்த ஒரு மனிதனாக, எந்த ராசியாக இருந்தாலும் அவர் மனிதனில் ஏற்படக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் சனி, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அப்படிப்பட்ட சனி பகவான் குருவிற்கு சமக்கிரகமாக வருவார். குருவை எதிர்க்கவும் மாட்டார், ஆதரிக்கவும் மாட்டார். நம்ம ஊர்ல பல அரசியல் கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. இதற்கு பல சூட்சம காரணங்கள் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் மகர ராசியில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் நீச்சம் பெறுவதனால் சில சூட்சமங்கள் உண்டு. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு நிரந்தரமாக குரு பகவான் எங்கே நீச்சம் பெறுவார்? மகரத்துல. அப்படிப்பட்ட நிலையில உங்கள் ராசிநாதனுக்கு 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதனால் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உண்மையில் இப்ப தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிந்தும் கூட இன்றும் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடு இல்லைங்கிறது தான் உண்மையான பாடு. பல தனுசு ராசி என்பர்கள் ரெக்கவரி பாத்துல வந்துட்டாங்க. ஆனாலும் பல தனுசு ராசி என்பர்கள், ஒரு 40% தனுசு ராசி என்பர்கள் இன்னும் ரெக்கவர் ஆகல. சனி அடிச்ச அடியில. உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி வேலை செய்யும்னு துல்லியமா தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஆனா ஒட்டு மொத்தத்தில் இன் ஜெனரல் தனுசு ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எந்த பலன்களை செய்யும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இப்ப தனுசு ராசிக்கு
சனி பகவான் ஏற்கனவே செஞ்சுட்டு போன காயங்களும் தழும்புகளும் மறையவில்லை, ரணங்கள் ஆறவே இல்லை. இழந்த பணம், கோடிக்கணக்கில் இழந்த பணம், அது போன இடமும் தெரியல, தடமும் தெரியல. சரி, பணம் கூட சார் எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இந்த கௌரவம், பேர், குட்வில், இந்த நம்பிக்கை சம்பாதிப்பது என்பது மிகவும் கடினம். அப்படிப்பட்ட நம்பிக்கை பல தனுசு ராசி என்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட, பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட நம்பிக்கை இழந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் மீறி தனுசு ராசியில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உறவுகள்ல கூட பிரச்சனை. அத பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மேல இயங்க விடாம செய்யறது, ஒரு மனிதனை ஆப்ரேட் பண்ண விடாம பண்றது. எல்லாத்துக்கும் மேல டெய்லி ஒரு ஒர்க் ஷெட்யூல் இருக்கும். ஆபீஸ் போறோம், ஒரு பிசினஸ் நடக்கும், ஒரு பிசினஸ் மூவ்மெண்ட்லயே இருக்கு அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஆனா ஒரு மனிதனை இயங்கவே விடாம செய்யுது. அதாவது கையை காலை கட்டி போட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய லைஃப் த்ரெட்டனிங் இல்னஸை கொடுத்து, அது மூலியமா பயத்தை உண்டாக்கி, ஆப்ரேட் பண்ண விடாம, எங்கேயும் வெளியே போக முடியாம, வெளியே வரவும் முடியாம அமைப்பெல்லாம் பண்றது தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது. இதெல்லாம் முக்கிய காரணம், ஒரு முக்கிய காரணம் தான். என்ன காரணம்? சனி பகவான் ஜென்ரலாவே எல்லா விஷயத்திலையும் தடங்கள் போடக்கூடிய கிரகம், தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகம். உங்களை மட்டும் எப்படி ஸ்பேர் பண்ணுவாரு? எல்லாரையுமே எந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னாலும் அதுல முற்றுப்புள்ளி போடுறது. நீங்க தனுசு ராசியினர் யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு புதிய வேலை செய்ய போறீங்க, அதை செய்ய விடாம எவ்வளவு தடங்கல்கள் வந்திருக்கு. அதற்கெல்லாம் காரகத்துவம் சனி. இப்ப சனி வக்ர பயிற்சி ஆகும்போது என்னன்னு, வக்ரம் பெறும்போது அவருடைய ஒரிஜினல் சுபாவம், கேரக்டர், அதாவது பாவத்தன்மை, அதாவது அடுத்தவர்களை துன்புறுத்துவது, நேரோவா யோசிக்க வைக்கிறது, இதெல்லாம் மாற்றப் போகிறார். ரொம்ப 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 முக்கியமான பலன்கள் தனுசு ராசிக்கு. யாரெல்லாம் உங்களை துச்சமா மதிச்சு உங்களை தப்பா நினைச்சாங்களோ, நீங்க ஏமாத்திட்டீங்க, இல்ல உங்களை அவமரியாதையா பேசுறதோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா பார்த்தாங்களோ, இல்ல நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணாங்களோ, உங்களை தவறா குற்றம் சாட்டினார்களோ, அவங்க எல்லாரும் உங்ககிட்ட உங்களுடைய உண்மையான விஷயம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டமாக ஜூன் 12 நவம்பர் 4 மாறும். விலகி போன, பிரிந்து போன உறவுகள், பந்தங்கள் மறுபடி சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை அவநம்பிக்கை, உங்க மேல நம்பிக்கை இல்லாம போச்சோ, அவங்களுக்கெல்லாம் உங்க மேல நம்பிக்கை மறுபடி வரும். இழந்த வேலை என்பது மறுபடி கிடைக்கும். இழந்த வருமானம், இழந்த குடும்பம், குடும்ப உறவுகள், குழந்தைய பார்க்கவே முடியல சார், கோர்ட்டுக்கு மட்டும்தான் சார் கூட்டிட்டு வருவாங்க, அதை கூட கூட்டிட்டு வரல சார், என் குழந்தை முகத்தை பார்த்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி. தாயாக இருக்க வாய்ப்பு இல்லை, தந்தைக்கு தான் அந்த பிரச்சனை. யாராக இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேருக்கும் மறுபடி நீங்கள் பெற்ற குழந்தைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். பேசவே பேசாத மனைவி, நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு மனைவி மறுபடி இல்ல வாங்க பேசுறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டங்களாக இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் மாறுகிறது. பரிகாரமாக நான் உங்களுக்கு சொல்லுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து பௌர்ணமி தோறும் சத்யநாராயணருக்கு பூஜை எடுப்பது, வீட்டிலேயே எடுப்பது என்பது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். ஆக பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான தனுசு ராசி அன்பர்களே, ஜூன் 12 முதல் நவம்பர் 4 வரை உங்களுக்கான பாக்கியங்கள் எல்லாம் சரியா இருக்கு, வரப்போகுது. ஆனா அதை எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கும் பக்குவமும் முயற்சியும் நீங்கள் எடுக்க வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற சொல்லிற்கேற்ப அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அருமை தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.